தமிழ் ஊடகவியலாளர்களுக்கான தீபாவளி சிறப்பு விருந்துபசரிப்பு இன்று பெட்டாலிஞ்சயா மகாராஜ் உணவகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்வில் தமிழ் பத்திரிகையாளர்கள் மற்றும் இணைய ஊடகவியலாளர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்வில் பேசிய துணை அமைச்சர், இன்றைய சமுதாயத்திற்கு மிக முக்கிய தேவை சமூக உருமாற்றம் என்று தெரிவித்தார். அத்தகைய சமூக உருமாற்றம் கோயில்களில் இருந்து உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே கோயில்களை சமூக உருமாற்று மையங்களாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கில் திட்டங்களை வகுத்து அதற்கான முன்னெடுப்புகளை செய்து வருகிறோம். நாடாளுமன்றத்தில் பிரதமரும் இது குறித்து பேசியிருப்பது மகிழ்ச்சியாய் இருக்கிறது. இத்திட்டத்தை அமல்படுத்துவதற்கு பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டி வரலாம். அதற்கு பத்திரிகையாளர்களும் இணைந்து கைகோர்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். நம் சமூகம் எவ்வளவு பின்தங்கி இருக்கிறது என்பதை ஓர் அரசியல்வாதியாக உள்ளே சென்று புள்ளி விவரங்களின்படி பார்த்தால்தான் நமக்கு தெரிகிறது. எனவே நம் சமுதாயத்தை உருமாற்றுவது நமது கைகளில்தான் உள்ளது. புதிய நம்பிக்கையாய் ஊடகவியலாளர்கள் இதனை அறத்தோடு கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். வேகமாக தொழில்நுட்பம் வளர்கிறது. 2030 என்ன கணித்திருக்கிறார்களோ அது அடுத்த வருடமே வந்து விடுகிறது. தொழில்நுட்ப வளர்ச்சி மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப் போகிறது. அதில் நாம் பின்தங்கி இருந்துவிடக் கூடாது. அதற்கான திட்டங்களை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்று அவர் கூறினார். நானும் பத்திரிகையாளர்தான். அவர்கள் என் குடும்பத்தினர்தான். பத்திரிகையாளர்களின் சிந்தனைகளைத்தான் நான் நாடாளுமன்றத்தில் பிரதிபலிக்கிறேன். என்னால் அரசியல்வாதியாக பேச இயலவில்லை. ஒரு ஊடகவியலாளராகத்தான் நான் நமது மக்களுக்கான பிரச்சனைகளை அணுகுகிறேன் என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் ஊடகவியலாளர்களுக்கும் இந்து பெருமக்களுக்கும் தமது தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மக்கள் அனைவரும் சுபிட்சமாக வாழ வேண்டும், மென்மேலும் மேன்மைகள் பெற்று சிறப்புடன் இருக்க வேண்டும் என தாம் பிரார்த்திப்பதாக அவர் தமது தீபாவளி வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.